அனைவருக்கும் வணக்கங்க. ஜென்சி மீட்டப் கோவை சொல்லி நல்லபடியாக ரொம்ப வெற்றிகரமாக நேற்று நடத்தி முடிச்சிட்டோம், நிறைவாயிடுச்சு. ஆனால் அதில் எத்தனை பேத்துக்கு ஒரு வயிற்றுச்சல் வேக்காடு பாருங்க. ஒரு ஜென்சி மீட்டப் நடக்குது, அதாவது சென்னையில் தொடங்கி முடிச்ச உடனே அமைச்சரே வந்து விமர்சனம் பண்ணுறார். அப்போ திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இதுலேருந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஆதவர்ஜன் அண்ணன் வந்து அதிர்ந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 1500 ரூபா கொடுத்து பசங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அண்ணன் நான் நினைக்கிறேன் ஆதவர்ஜன அமைச்சர் அவர்கள் அந்த ரூட் மாஃபியா வாய்ஸ் ஆஃப் காமன்லாம் வச்சுருக்காங்களே, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 1500 ரூபாயா இருக்கும், இல்லை ஒருவேளை ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த இன்ஃப்ளூயன்சர் டீம் எல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, இந்த யூடியூப்ல எல்லாரும் வந்து எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க எல்லாம் கேட்டாங்கல்ல. இப்போ கூட கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நான் டிவிகே ரசிகர்கள் இல்ல டிவிகே தொண்டர்கள் எங்க அண்ணனுக்காக நாங்க முட்டு கொடுப்போம் அப்படின்னு வந்து பேசுறாங்கல்ல. ஒருவேளை இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு சம்பளம் 1500 ரூபான்னு நினைக்கிறேன். அதைத்தான் மறந்து போய் அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் அந்த மேடையிலே சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஏன் உங்களுக்கு திமுகனாதான் பயம் நினைச்சோம், அதை தாண்டி திமுகவுடைய விழுதுகளா இருந்து இன்னைக்கு ஜென்சி மீட்டப் அப்படின்ற ஒண்ணு தொடர்ந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் நடக்கிறதுனால அவ்வளோ பதறதுல அந்த பதட்டம் இருக்கணும். ஏன்னா இது சாதாரணமா ஏதோ ஒருத்தர் பாட்டு பாடினாரு, டான்ஸ் ஆடினாரு, 4 டயலாக் பேசினாரு, அங்க நின்று பொய்யா சண்டை பிடிச்சாரு, அப்புறம் கடலுக்கடியில போய் நின்று போராட்டம் பண்ணாரு அப்படிங்கிற பொய் கட்டமைப்பினால உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது. அதாவது கொற்ற மலையில ராபின்சன் பூங்காங்கள கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் அன்னைக்கு இருந்த ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுயமரியாதைக்காகவும் எந்த சுயலாபத்தையும் எதிர்பார்க்காம இந்த தமிழ்நாட்டை எப்படியாச்சும் முன்னேற்றி மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லுவோம். எங்களுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்குது? இல்ல அதை தாண்டி எங்களுக்கு எதுக்காக இந்த 1500 ரூபாய் 1000 ரூபாய் எத்தனை நாள் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இருக்கா? இன்னைக்கும் தான் உங்களை பத்தி நிறைய விமர்சனம் வருது. அமைச்சர் அவர்களே, ஆதவர்ஜன் அமைச்சர் அவர்களே, இன்னைக்கு போதைப் பொருளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்னமோ ஒரு சம்மந்தம் இருக்கு, அதை தாண்டி பின்னணியில இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு யூடியூப் அவர்கள் பேசினா அவங்களை பிடிச்சி ஜெயில போடுறீங்க. அப்போ இதுதான் நீங்க கொடுத்த எதிர்கட்சி கொடுத்த சுதந்திரம். அதை தாண்டி உங்களை பத்தி விமர்சனம் பண்றவங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரமா? அது எல்லாத்த விட ஒரு பெண் திமுக சார்ந்தோ இல்லைன்னா இன்னைக்கு தாவேக கட்சியை எதிர்த்தோ ஒரு விமர்சனம் பேசிட்டா கீழே நீங்க வந்து ஒரு குரூப் வச்சிருக்கீங்கல்ல, அதாவது டிவிகே கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், ரூட் மாஃபியா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? மொத்தமா அந்த ரிப்போர்ட் அடிச்சு அந்த FBI ஐடியை தூக்குறது, இன்ஸ்டா ஐடியை தூக்குறது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல நான் கேட்கிறேன், உங்களால நேர்மையா எதிர்த்து நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சா? என்ன அதாவது எல்லா பக்கமும் அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் நாங்க ஆட்சியை பிடிச்சோம்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து இன்னைக்கு திமுக ஜென்சி டீம் இப்படி பண்ணது, இன்ஸ்டாகிராமுக்குள்ள வராங்க, ரீல்ஸ்குள்ள வராங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் அதை அச்சாரம் போட்டு எழுதி கொடுத்துருக்கா? அதான் நீங்க முழுக்க அந்து போற ரீலா தானே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல உங்க எம்எல்ஏ இல்லைன்னா உங்க அமைச்சர்கள் நல்ல விஷயத்த போட்டு காமிச்சிட்டு இருக்காங்களா? எல்லாமே திமுக செஞ்சு வச்சிருக்கோம். போய் ரிப்பன் வெட்டுற வேலையும் இல்ல, அங்க வந்து கலைஞர் அவர்களுடைய போட்டோவை எடுக்கிறது, ஏன் அம்மா அவர்களுடைய போட்டோவை எடுக்கிறது. ஏன்னா அம்மா உணவகத்தை நாங்க அப்படியே கட்டமைப்பு பண்ணிட்டோம், நாங்க அப்படியே சரி கட்டிட்டோம். என்ன எனக்கு புரியல. மே 18ஆம் தேதி அறிக்கை விடுறீங்க 620 அம்மா உணவகத்தை நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோன்னு. அம்மா உணவகத்தை எப்படி இப்போ இன்னைக்கு ஒரு ஜூன் 7, 8ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 நாள்ல நீங்க முழுசா அம்மா உணவகத்தையே திரும்ப மீண்டும் கட்டி அமைச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் வேலையெல்லாம் கொடுத்து புது பாத்திர பண்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் ஆல்ரெடி கட்டமைப்பு சரியா தான் இருந்துச்சு. இடையில தேர்தல் 3 மாசம், அது யாருமே பராமரிப்பு பணிகள் அதிகாரிகள் சென்று பார்த்திருக்கணும் அந்த இடத்துல. அப்ப அந்த கட்டமைப்புல ஏதோ சில பிரச்சனைகள் குறைபாடுகள் இருக்கும். ஒரு வீடே 4 நாள் கூட்டாம இருந்தா அந்த வீடே வந்து ஒரு மாதிரிதான் இருக்கும் அந்த சூழல். அப்படி இருக்கும்போது ஒரு 3 மாசம் எந்த விதமான அரசாங்கமும் இல்ல, நீங்களும் இப்பதான் புதுசா ஒரு அரசவையை அமைச்சிருக்கிறீங்க. அப்படிங்கும் போது இடப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையில அது ஏதாச்சும் பழுதுபட்டு இருக்கலாம், இல்ல பராமரிப்பு இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்க வந்து இப்ப புதுசா என்னமோ நீங்க தான் எல்லாம் கட்டமைக்கிற மாதிரி, நீங்க தான் இந்த 620 மீட்டர் எடுத்த மாதிரி இந்த பில்டப் கொடுக்குறீங்களே, எத்தனை நாள் இந்த பில்டப் இன்னும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? இதையெல்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்க இளைஞர்கள் வந்துட்டோம். எங்களுக்கும் எல்லா விஷயமும் புரியாமல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இவ்வளவு நாள் நாங்க பேசல, அதாவது திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற இளைஞர்கள் சரியா பேசல, சரியா விஷயம் போஸ்ட் போடல, பண்ணலன்னா எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்கு? ஆவுனா கேட்டா ஊழல் அப்படின்னு வந்து சொல்லிருவீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு ஆட்சி அமைச்சதே யாரோட கூட்டணிகள் இதெல்லாம் ஒவ்வொரு சோஃபா அனுப்பிச்சிங்களே, அந்த சோஃபாக்கு என்ன பதில்? அந்த சோஃபாக்குள்ள தங்கம் இருந்துச்சா, வெள்ளி இருந்துச்சா, இல்ல உண்மையாலுமே பஞ்சதான் இருந்துச்சான்னு கேட்டுட்டே இருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்கு யாருனாலையும் முடியல இல்லையா? மேடை போட்டு எவ்வளவு வேணா
பேசுவாரு நம்ம அமைச்சர்கள் எல்லாம். ஒரு ஹார்ட் டிஸ்க காணும், அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பிரச்சனை அதை சொல்றதுக்கு யாருனாலையும் முடியாது. கேட்டா அதுலதான் டெண்டர் இருந்துச்சு, அதுலதான் ஊழல் இருந்துச்சு, அதுலதான் இப்படி இருந்துச்சு. எப்படி எல்லாம் பொய்யா ஒரு விஷயத்த கட்டமைக்க முடியும்? அப்புறம் பாட்டு பாடுறது, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு, ஆனா இன்னைக்கு பாட்டிலுக்கு 50 ரூபா. அதை தாண்டி டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. FL2 இவ்வளவு ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்க 50 ரூபாய்க்கு மேல கொடுத்து மொத்த காசையும் யார் வீட்டுக்கு போகுதுன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் ஒண்ணுமே நம்ம பேச முடியாது. நம்ம பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை கம்பெனி, இன்னைக்கு ஒரு மேடம் நம்மளுடைய அவங்கள பத்தி சொல்லவே கூடாது, சொன்னா உடனே சொல்லிடுவாங்க, நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, சாதாரண ஒரு பின்புலத்திலிருந்து நாங்க வந்தவங்க, எங்களை பத்தி எல்லாம் ஒரு பெண்ணா அரசியலுக்கு வந்தா இவ்வளவு விமர்சனம் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஆனா அந்த மேடம் இன்னைக்கு ஜாலியா போய் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, அதையும் பத்தியும் நாங்க ஒன்னும் கேட்க கூடாது. ஆனா அவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர இருந்த 3 ப்ராஜெக்ட், அதை தாண்டி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனா மெயினா இருந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த விமான கட்டமைப்பு அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அது ஒரு 15 லட்சம் கோடிக்கு மேல. அதை தாண்டி ராயல் என்ஃபீல்டும் போயிடுச்சு. இன்னைக்கு கப்பல் கட்டுமானம் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலையும் இன்னைக்கு ஆந்திரா போயிடுச்சு. அது எப்படிங்க எல்லாமே ஆந்திராக்கே போயிட்டு இருக்கு? இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சின்னு எங்களுக்கு யாருக்கும் புரியலையே. அது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பயங்கரமா வந்து நின்று மேடையில ஜென்சி மீட்டப் எப்படி நடக்குது, ஜென்சி மீட்டப் எப்படி நடக்குது, அதுக்கு கீழே நீங்க என்ன வழி நடத்துறீங்களோ அதுதானே உங்களுடைய தொண்டர்கள், ஃபாலோவர்கள், அதை தாண்டி உங்களோட ரூட் மாஃபியா அதை வந்து ஸ்ட்ராட்டஜி எடுத்து பிளே பண்ணுவாங்க. கீழே கமெண்ட்ஸ்ல பார்க்கணும், அங்க 300 பேர் தான் இருந்தாங்க, அங்க பெருசா கூட்டம் இல்ல, நம்ம பயணிகள்லாம் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அது சும்மா போய் அங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போனாங்க, அங்க என்ன சரியாவா பேசுறாங்க, இது என்ன திரும்பவும் நீங்க முழக்கம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஜென்சி மீட்டப் நடத்துறோம், ஏதாவது இது வந்து கொள்கை சார்ந்த கூட்டம், நாங்க பேசுறோம். என்ன பிரச்சனை? ஏன் ஜென்சினா உங்களுக்கு மட்டும் தான் அத்தாரிட்டி எழுதி கொடுத்துருக்கா? நாங்க ஜென்சின் மட்டும் சொல்ல மாட்டோம், ஜென் ஒய், ஜென் எக்ஸ் எல்லாரும் எங்களுக்கான ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ஆதரவு கொடுப்பாங்க. நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி ஜென்சி மட்டும் வச்சுக்கணும், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்க இளைஞர்களை நீ ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலான்னு அவங்கள மட்டும் அந்த பாட்டு போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வா உங்களுக்கு இந்த பதவி தரேன், வா உனக்கு இந்த பதவி தரேன், அந்த மாதிரி கூப்பிட்டா அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாழ்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி இல்லை. திமுக கழகம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா இருக்கு. எதற்காக இந்த மீட்டிங் திரும்ப நாங்க போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, இனி எங்க கொள்கையை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதை தாண்டி தமிழ்நாடு நல்ல வளம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு வரணும். நம்ம இன்னைக்கு எப்படி மேல வந்தோம், எப்படி இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தோம், இந்த தமிழ்நாடு எப்படி இந்த அளவுக்கு முன்னேற்ற பாதை அடைஞ்சது, அதை தாண்டி சுயமரியாதை நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்குமே, இன்னைக்கு அந்த சுயமரியாதையை இழந்து ஒவ்வொரு இடத்துலயும் நின்றுட்டு இருக்குமே, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு, அதை தாண்டி போதைப் பொருளை தடுக்கிறோம்னு சொல்லி 3வது கையில் போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் எதை பத்தியும் பேசாம இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொன்ன ஒரு யூடியூபரை கைது பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இளைஞர் பட்டாளம் தான் கேள்வி கேட்க முடியும். அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு நீங்க 1500 ரூபான்னு விலை வச்சீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் சிங்கிள் டீ கப் போதும். அதை குடிச்சிட்டு கெத்தா வந்து நின்று களத்துல உங்களை பார்த்து திருப்பி நாங்க கேள்வி கேட்போம். அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஜென்சியோட நிக்காது, ஜென் ஒய்க்கு போய் கேட்போம், ஜென் எக்ஸுக்கு போய் கேட்போம். ஏன்னா உங்களை மாதிரி நாங்க 18 வயசுக்கு மேல இருக்கவங்களை மட்டும் மேனிபுலேட் பண்ண மாட்டோம். எங்களுக்குன்னு சில பாரம்பரியம் வரலாறுலாம் இருக்கு. எங்களை தாண்டி இந்த கட்சி நல்லா வரணும்னு கட்டமைச்ச நிறைய பெரியோர்கள் இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுறதோட வர்றதுதான் ஒரு பாரம்பரியத்துக்கான அடையாளம். உங்களை மாதிரி பாதியில வர்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இன்னும் நான் எதுக்காக இந்த வீடியோவே நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே கோயம்புத்தூர்ல ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. நீங்க 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணாலும் வேற லெவல்ல எத்தனை, அதாவது கட்சி நிர்வாகிகள், அதை தாண்டி பொதுமக்கள் எத்தனை பேர் புதுசா வந்தாங்க, குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க, பெற்றோர்கள் அவங்களெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு மாண்பு பாருங்க, வேணாமா நாங்க எங்க குழந்தைங்களை மட்டும் நாங்க உள்ள விடுறோம், ஏன்னா நாங்க வந்து உட்கார்ந்தோம்னா அதை எவனாச்சும் வட்டம் போட்டு இதெல்லாம் ஜென்சி மீட்டப்பான்னு கேட்பான், அந்த சொல்லுக்கு உங்களை எல்லாம் நாங்க ஆளாக்க மாட்டோம், அதனால நீங்க தாராளமா நீங்க நடத்துங்கன்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ண பேரண்ட்ஸ். இதுதான் தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்களுடைய ஆக சிறந்த மாண்பு அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. கண்டிப்பா நீங்க எத்தனை பேர்த்த முடக்கணும், உங்க கட்சியை பத்தி பேசினவங்களை எல்லாம் அடக்குமுறையில அடக்கணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு புதுசா முளைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கொள்கையினுடைய வளம் அந்த அளவுக்கு இருக்கு. ரூட் மாஃபியான்னு தான் சார் நீங்க தொடங்கியிருப்பீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரூட்
அடி வேர் ஆணி வேரா உள்ள இறங்கி இருக்கு அப்படிங்கும் போது இதை யாருனாலும் அசைச்சு கூடி பார்க்க முடியாது. இது எல்லாத்த விட உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நிறைய பேர் இதை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை, உண்மை இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல நாங்க இருக்கோம். நிறைய பேர் ஒரு தாவேக்காக சரி மாற்றம்னு சொன்னாங்க, சரி அதுக்காக நாங்க ஓட்டு போடலாம், இவர் வந்தா ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு நினைச்சோம். ஆனா அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல, எங்களுக்கு இதுல பெருசா சாட்டிஸ்ஃபையே இல்லை, நாங்க தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நேற்று மீட்டிங்க்கு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்படின்னு சொன்னா அண்ணே ஆதவர்ஜன் அண்ணே, இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் கண் முழிச்சுட்டாங்க. அவங்களெல்லாம் இனி ஏமாத்தவெல்லாம் முடியாது. எத்தனை நீங்க பேசினாலும் இனி எத்தனை மீட்டிங் பேசினாலும் உங்களுடைய ரீலே இன்னைக்கு அந்து போயிடுச்சு. சரிங்களா? இதையவே இன்னைக்கு எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை எல்லாத்த விட சிஎம் சார் விஜய் சாரை பார்த்தே இன்னைக்கு நிறைய பேர் இளைஞர்கள் மட்டும் இல்ல பெற்றோர்கள் வீட்டுல ஓட்டு போட்ட தாத்தா பாட்டி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போதைப் பொருளை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு உங்க கூடயே போதைப் பொருளை பயன்படுத்தின ஒரு குரூப்பையே வச்சிருக்கீங்க போலவே, இன்னைக்கு என்ன நியூஸ்ல இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் சரியான விஷயத்த இன்னைக்கு யோசிச்சு அதற்கான ஒரு விடைகளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி ஊழல் ஊழல்னு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு பிளே பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஊழல் நீங்க சொல்லலாம், அது கோர்ட் இருக்கு, அதை தாண்டி அங்க நீதியரசர்கள் இருக்காங்க, அவங்க ப்ரூஃப் பண்ணி வரட்டும். நீங்க சும்மா ஒரு ஃபேண்டசிக்காக ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி முதுகுல இருக்கிற அழுக்கையெல்லாம் நீங்க பாத்துக்குவாங்க. நீங்க எப்படி இந்த கட்சியை உருவாக்குனீங்க, நீங்க ஒரு மாநாடு நடத்தும் போது யார் அதுக்கு செலவு பண்ணா, இந்த கட்சிக்கு இவ்வளவு கட்டமைப்பு வர்றதுக்கு, அதாவது கட்டமைப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதாவது இந்த அமைச்சருக்கு ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நீங்க செலவு பண்ணதுக்கு ஒவ்வொரு இடத்துல நீங்க பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன, எப்படி இந்த பார்ட்டி ரன் த்ரூ ஆகுது, இந்த பார்ட்டி வர்றதுக்காக யாரு ஃபண்டிங் அலோகேஷன் பண்ணா, இது எல்லாத்தையும் இனி மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதை தாண்டி நீங்க பார்த்து பொறாமப்பட்டு இப்ப பயந்துட்டு இருக்கீங்கல்ல ஜென்சி இளைஞர்கள், அதுவும் தெளிவா வந்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப உங்க சைடு இருக்கிற, அதாவது உங்க ஃபேண்டசி பார்த்து அட்ராக்ட் ஆன நிறைய இளைஞர்களுக்கு புரிஞ்சிருச்சு அது வெறும் அட்ராக்ஷன், ஆனா உண்மையான ஒரிஜினாலிட்டி வேற பக்கம் இருக்குன்னு அவங்களோட கண்ணோட்டம் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப குறைவா எடை போட்டுறாதீங்க. நம்மளுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்பேற்பட்ட திருவள்ளுவருக்கே காவி சாயம் அடிக்கும் போது அதை பத்தி பேசாம இருந்த ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது பல்லவி மேடமுக்கு ஒரு சரியான ஒரு சூழல் கொடுக்கல, அதாவது அவங்க மெழுகுபத்தி படுத்தும் போது மேயர் பிரியா அவர்கள் அவங்கள தடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய நீங்க உண்மையாலுமே ஒரு மாநகராட்சியில யாரு மேயரோ அவங்கதான் முதல் குடிமகள், அதாவது குடிமகன், அதாவது முதல் சிட்டிசன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் அதையெல்லாம் நீங்க அந்த புரோட்டோகால்லாம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க ஃபாலோ பண்ற புரோட்டோகால் என்ன, அதாவது ஒன்றிய அரசு ஒரு ஜீவோ தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடணும்னு, தாய்மொழியை 3வது இடத்துல கூட நீங்க தள்ளுவீங்க, பிரச்சனை இல்லை. அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துல கூட பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு புரோட்டோகால் முக்கியம். ஆனா உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு பேசக்கூடிய நீங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்துக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா தெரிய போறீங்க. அதனால பாத்துக்கோங்க. இன்னைக்கும் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், உண்மையாலுமே எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கோவையில் நடந்த ஜென்சி மீட்டப் எங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்லக்கூடாது, உண்மையா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் நடந்தது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜென்சி இளைஞர்களும் கலந்து கொண்டாங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களும் எல்லாரும் வந்தாங்க. எங்களை நம்பி இத்தனை பெரிய விஷயத்த நல்லபடியா நேற்று முடிச்சிருக்கோம். நிறைய அரசியல் பேசணும், ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல சில குறைகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடும், அதை தாண்டி அவங்க சொன்ன கருத்துக்களை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தோட அங்க இருந்த மீட்டிங் நல்லபடியா நிறைவு பெற்றுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா நாங்க பார்க்கப்படுறோம். ஸோ அதனால அண்ணன் வேற ஏதாவது மீட்டிங்ல மேடை போட்டு ஏதாச்சும் சொன்னாலும் உங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், பெரியோரை வியர்த்தல் இளமை, சிறியோரை இகழ்வது அதனினும் இளமே. பார்த்து தெரிஞ்சுக்கோங்கண்ணே. நன்றி.